பிரைஸ் தி லார்ட். உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் யோவான் 6வது அதிகாரம் 37வது வசனத்தின் பின்பகுதி விதமாய் சொல்லுகிறது, என்னிடத்தில் வருபவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. இந்த நேரத்திலையும் ஏதோ ஒரு கஷ்டத்தோடு, துன்பத்தோடு, ஏதோ ஒரு மன கலக்கத்தோடு, நம்மளுடைய வாழ்க்கையே இவ்வளவுதா, இன்னும் நம்ம யாருக்காக காத்திருக்கிறோம், இன்னும் எனக்கு எந்த நன்மையும் நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வாழ்க்கையோட கடைசி நேரத்துல கூட நீங்க வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தரிடத்துல போகிற ஒருவரையும் புறம்பே தள்ளாத தேவன். இந்த நேரத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களை தேற்றுகிற வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. அவர் உங்களை புறம்பே தள்ளாத தேவன். அவர் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். இந்த உலக மனிதர்கள் உங்களை வெறுக்கலாங்க. இந்த உலக மனிதர்கள் உங்களை நம்ப வைத்து ஏமாத்திருக்கலாம். இந்த உலக மனிதர்களை நீங்க நம்பி ஏமாந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். அவரை நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா அவர் உங்களை புறம்பே தள்ளாத தேவன். அவர் உங்களை அரவணைத்து பராமரித்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். இந்த நேரத்தில் உங்களுக்காக தன் ஜீவனையே கொடுத்து ஒருத்தர் காத்து கொண்டிருக்கிறார். அவரை நீங்க பிடிக்கும் பொழுது, அவருடைய பாதத்தை நீங்கள் பற்றி பிடிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிற தேவனாயிருக்கிறார். இந்த நேரத்தில் ஏதோ ஒரு கஷ்டத்தோடு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க. கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். கர்த்தர் உங்களை அரவணைக்கிற தேவனா இருக்கிறார். அவர் உங்களுக்காக இருக்கிறேன்னு சொல்றாங்க. இந்த வார்த்தையை விசுவாசித்து கர்த்தரை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளையும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.